Hello friends, welcome to Learners Forum. Solve a number சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கேட் 2015 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, when the plant operates in unity feedback with g of s is equal to kp plus ki by s into 1 by s into s plus 2, then condition for stability is. இங்க நமக்கு g of s தனியா கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோஸ்ட் லூப்புக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். 1 plus g of s into h of s is equal to 0. இங்க நமக்கு யூனிட்டி ஃபீட்பேக் அப்படிங்கிறதுனால 1 plus g of s is equal to 0 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கண்டிஷன். இப்போ இதுல நம்ம g of s வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ kp plus ki by s into 1 by s into s plus 2 அப்படின்ட்டு மாறும், which is equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? s cube plus 2s square plus kp into s plus ki is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, RH டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணி டிரைவ் பண்ணி ஃபர்ஸ்ட் காலம்ல நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்மளால இந்த கண்டிஷனை வச்சு கே வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இந்த ஷார்ட்கட்டை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இன்னர் மல்டிப்ளிகேஷன் வேல்யூ அண்ட் அவுட்டர் மல்டிப்ளிகேஷன் வேல்யூவை நம்ம ரிலேட் பண்ணணும். ஸோ இன்னர் வேல்யூஸ் கோஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 இன்டூ கேபி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அவுட்டர்ல இருக்க கோஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 இன்டூ கேஐ, ஸோ கேஐ அப்படின்னு கிடைக்கும். சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தானா இருக்கும். ஸோ 2kp இஸ் கிரேட்டர் தேன் கேஐ அப்படின்னு கிடைக்கும். ஃப்ரம் விச் கேபி இஸ் கிரேட்டர் தேன் கேஐ பை 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நமக்கு ஏ ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.